அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நான் நேற்று 16ஆம் தேதி 8ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் ஒரு கடத்திறப்பு விழா நின்றிருந்தேன். இன்றைக்கு நான் வீட்டில் இருந்தான் இந்த வீடியோ கொஞ்சம் செய்கிறேன். என்னென்னா, கிளிநொச்சி ஜெயந்தி நகர் என்ற கிராமத்திலே உண்மையிலே நாங்கள் ஒரு வாழ்வாதாரமாக துவித்தண்ணா மௌனமுத்தி அண்ணா நிதிப்பங்களிப்போடு நாங்கள் ஒரு வாழ்வாதாரம் கிளிநொச்சி ஜெயந்தி நகர் அந்த கிராமத்தில் ஒரு தங்கத்துக்கு அவள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அவங்க அந்த குடல் தெல்பீசி பறந்து அப்படியே வெளியில் அதை சைக்கித்தான் ஒரு கால் வழக்கம் இல்லை. அவள் திருமணம் முடித்து 1.5 வயசு குழந்தை ஒன்றைக்கு அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு கணவர் வேலைக்கு போனாலும் அந்த பிள்ளைய பார்க்குறதுக்கு அச்சமாக இருந்தது. பரவாயில்ல ஒரு வாழ்வாதாரமாக ஒரு கடை ஒன்று கேட்டிருந்தாங்க. உடனடியாக எல்லோரும் பார்த்துருப்பீர்கள். 8,20,000 ரூபா பெறுமதியான கடை நாங்கள் ஃபுல்லாக கட்டி கொடுத்துருந்தாங்க. கட்டி கொடுத்தும் திரும்ப அவங்களுக்கு கடைக்கூடிய பயரிங் பண்ணி தப்பிலே எடுத்து கரண்ட் எடுத்து முழு செலவும், அதாவது கடைக்கூடிய சாமான் முழு சாமான் கூட அவங்கள ஒரு ரூபா காசு கூட அவங்கள செலவிட்ட பிரிச்சு 2 பிரிச்சு எடுத்து கொடுத்த ஒன்று அற்பளம் போடுற பிரிச்சு, அடுத்த சோடா ஆயில் போடுற பிரிச்சு ஒன்று எடுத்து கொடுத்து தகவல சாமானும் எடுத்து கொடுத்து இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக தட்டு விடாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் ஏற்கனவே HK கண்ணன் என்ற ஜோதி கொண்டு வச்சுருந்தேன். நான் அது 24,000 25,000 சப்ரேஷன் எனக்கு இருந்தது. அதை ரிப்போர்ட் அடித்து போட்டாங்க. இப்போ நான் HK கண்ணன் சொல்லி புதிய ஜோதி கொண்டு இப்போ திறந்திருக்கேன். ஃபேஸ்புக் ஏழைகளின் நண்பன் கண்ணன் இதுக்கு நீங்கள் இதை பார்க்கலாம். எல்லாத்தையும் தட்டு விடாமல் எங்களுக்கு ஒரு ஆதரவு நீங்கள் தாங்க. உண்மையிலே நாட்டிலே வசித்து கொண்டிருக்கும் துவிச் அண்ணா மோகனமுத்தி அண்ணா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ணா கிள்ளி கொடுத்த வாழ்க்கையிலே இல்லை, அள்ளி கொடுத்த வாழ்க்கையிலாம் உண்மையிலே ஒரு நினைத்து பார்க்க முடியாத ஒரு உதவி கிளிநொச்சி ஜெகந்தி நகர் என்ற கிராமத்துக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு குடும்பத்துக்கு செஞ்சிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். 30 லட்சம் ரூபா முழு செலவும் அண்ணாட நிதி பங்களிப்போடு நடைபெற்றிருந்தது. நாங்கள் அந்த கடை கட்டி கொடுத்த அந்த தம்பிக்கு ஓட்டோ ஒன்றைக்கு அவர் பக்கத்தில் ஒரு அம்மாட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபா காசி கடன் மாந்திருக்காரு. லீஸின் பிரச்சனையால் கடன் மாந்தின உடனே நாங்களும் கடை கட்டி கொடுத்த உடனே அந்த வீட்டுக்காராக்கள் இவங்கள்ட்ட நீ கடையெல்லாம் கட்டுற இப்படியெல்லாம் செய்கிறா அந்த காசு தாங்க சண்டை பிடிச்சிருக்காங்க. அதை உடனடியாக எங்களுக்கு தெரியப்படுத்தின உடனே அண்ணாவுக்கும் தெரியப்படுத்தின உடனே அண்ணா உடனடியாக எந்த மறுப்பும் சொல்லாமல் 2,60,000 லட்சம் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். வட்டி கிட்டியெல்லாம் சேர்த்து வட்டி குட்டியெல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்துக்கிட்டு ரெண்டுல ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு உள்பட்ட தொகை வரும் போல். அந்த தொகை அவ்வளவு நாங்கள் 2,20,000 வரும். அந்த தொகை அவ்வளவு நாங்கள் இந்த அம்மாவுக்கு நாங்கள் கடனையும் கொடுத்து அவர் ஆட்டோ அவர் பெற்றுக்கொண்டு ஆட்டோவுக்கு இந்த இதுவும் இல்லாமல் கடையும் கட்டி கொடுத்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை உண்மையிலே எங்களுக்கு கடவுள் தான் துவிச் அண்ணா மௌனமுத்தி அண்ணா உண்மையிலே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நினைத்து பார்க்க வைத்தேன்னு சொன்னால் துவிச் அண்ணா தான். நான் அங்கே ஒரு வீடியோ அவங்களோட வாக்குமூலம் எடுத்து வீடியோ எடுப்போம் போனால் அதில் அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்திகள் இல்லை, கதைக்கக்கூடிய மாதிரி இல்லை. வயலை அண்ணா சொல்லியிருந்தார், நீங்கள் தம்பி நீங்கள் அவங்கள கடையை மட்டும் திறப்பு விழா வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, அவங்ககிட்ட பேட்டி ஒன்றும் எடுக்காருங்க என்று சொல்லியிருந்தார். சரி ஓகே என்று நாங்கள் வீடியோ எடுத்துட்டு கடையை நல்ல சந்தோஷமாக நாடா வெட்டுறதுக்காக அந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு கிராம உத்தியோகத்தில் நாங்கள் அழைப்பு கொடுக்கும்போது அவன் வர முடியாத காரணத்தினால ஜியோ டமுத்தியெல்லாம் கொடுத்துருந்தோம். ஒருத்தரும் வரலை. அப்போ வர முடியாத காரணத்தினால அண்ணா சொல்லியிருந்தார், தம்பி ஒரு கதையும் இல்லை, நீங்கள் நாடா வெட்டுங்கண்டு நாடா வெட்டி கடையை திறந்து விடுங்கண்டு. உடனே நானும் அந்த கடை உரிமையாளரை
அந்த தங்கச்சிர மகனும் 1.5 வயசு மகனும் தான் அந்த நாடா வெட்டுறேன். நாடா வெட்டி நல்ல முறையில் திறப்பு விழா செஞ்சு 200 பேருக்கு அந்த இதுக்கு வந்த எங்களோட கடத்திறப்பு விழாவுக்கு வந்த மக்கள், ஜெயந்தி நகருக்குரிய மக்கள், அவங்களோட சொந்தத்துக்குரிய மக்களுக்கு வந்து 200 பேருக்கு உட்பட்ட மதிய உணவு வந்து பிரியாணி வந்து இலவசமாக அண்ணா அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி அதை நாங்கள் இலவசமாக செஞ்சு கொடுத்துட்டேன். உண்மையிலே ட்விச் அண்ணா, மோனமுத்தி அண்ணா கிழக்கு மட்டக்களப்பு மட்டுமல்ல, பதுளைக்கு போயாச்சு, கிளிநொச்சி போயாச்சு, இனி வந்து மன்னார் போகிறதுக்கு இருக்குது, திருவண்ணாமலை, அங்கால வந்து பவுனியா, எல்லாத்துக்கும் நாங்கள் இனி அண்ணாட பயணம் இனி தொடரும். உண்மையிலே அண்ணா வந்து கிள்ளி கொடுத்த வாழ்க்கையில் அள்ளி கொடுத்ததான். உண்மையிலே கடவுள் என்றா அண்ணா தான். ஏனென்றா அண்ணா வந்து செஞ்ச உதவி வந்து உண்மையிலே பாருங்கள், 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட அந்த கடை வந்து கட்டி சாமான் போட்டு பிரித்து வாங்கி தகலரும், கரண்ட் இருந்து வயரிங் பண்ணுறதுலேருந்து அந்த ஓட்டோ அந்த அது இருந்து தகலரும் மதிய உணவு வந்து தகலரும் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை தான் அதில் முடிஞ்சிருக்கு. உண்மையில் அண்ணா வந்து கடவுள் தான் எங்களுக்கு. ஏனென்றால் அண்ணா செஞ்ச உதவிகளை நாங்கள் மறக்கலை. பதுளைக்கு போயாச்சு, அண்ணாட அடையாளமே பதுளை. எனக்கு உண்மையில் நான் வந்து இரவு வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லை. இரவு வந்து 11 மணிக்கெல்லாம் வந்து நான் இங்கே வந்துட்டேன். 11 மணிக்கெல்லாம் 1 மணிக்கெல்லாம் நான் வீட்டை வந்துட்டேன். வந்து நான் மெசேஜ் போட்டுட்டு ஃபோனில் சார்ஜ் இல்லை, குளிச்சுட்டு சார்ஜில் போட்டுட்டு இருந்தேன். அவ்வளோ கோல் வந்திருந்தது, எனக்கு அவ்வளோ கோல் வந்திருந்தது. மெசேஞ்சருக்குள்ளே பல மெசேஜ் வந்திருந்தது. மற்றது கிளிநொச்சியில் வந்து பல மக்கள் வந்து பார்த்துட்டு வந்து, அண்ணா நாங்கள் ஒட்டு சுட்டானு கேட்குறோம், கொஞ்சம் வந்துட்டு போங்க, நாங்கள் கஷ்டமாக இருக்கு அண்ணா. அங்கால வந்து முல்லைத்தீவு பிச்சுவமடவுலேருந்து, அங்கால மாணிக்கபுரம்லேருந்து பல இடங்கள் இருந்து எனக்கு தொலைபேசி கூட அழைச்சி வாங்கண்ணா வந்து பார்த்துட்டு போங்கண்ணா, அவங்க உதவி செஞ்சுனாங்கண்ணாட்டு கும்பிட்ட மாதிரி மக்கள் அழுகி கொண்டு இருக்கிறது. நாங்களும் அவங்களுக்கு கேட்டதுக்கு நாங்கள் கண்டிப்பாக அண்ணா மூலமாக நாங்கள் தீரத்துக்கு இருக்கிறோம். இன்னும் வந்து அண்ணா வந்து இன்னும் கூட எடுக்கலைன்னா இப்படி எடுப்பாரண்டாக்கி. இப்போ நேரம் வந்து 11 மணி. நான் இப்போ வீடியோ எடுத்து மணி போடணும். நேற்று நடந்த இதுகளை திறப்பு விழாவை பற்றி எல்லாத்தையும் தெளிவாக நாங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். நான் எல்லாம் லைவ் வீடியோ ஃபேஸ்புக்கில் லைவ் வீடியோ போட்டிருந்தேன்னா எனக்கு வந்து இப்போ இந்த ஜோதிப்பால் வந்து என்னென்னு சொன்னால் நேரம் பார்க்குறேன்டா கிட்டத்தட்ட 50,000க்கு மேலே தப்புரைக்கு போயிருக்கும். ஆனால் பொறாமையில் வந்து எனக்கு இந்த ஜோதிப்பை வந்து ரிப்போர்ட் அடித்து போட்டாங்க. இந்த இமெயிலுக்கு ரிப்போர்ட் அடிச்சுட்டானே. அதில் வந்து எனக்கு ஜோதி வேலை செய்யலை. 24,000 25,000 சப்ரைஸ் இருந்தது. இப்போ 1.5 வருஷம் இருக்கும் அது சப்ரைஸ் ரிப்போர்ட் அடிக்கு. இப்போ நான் புதுசாக வந்து HK கண்ணன் வந்து அவனுக்கு ஜோதி போன தொடர்ந்துருக்கேன். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் உண்டு. நீங்கள் எங்களோட ஆதரவு தாங்க, சந்தோஷமாக இருக்கும். நான் வாழணும் என்றில்லை, மக்கள் வாழ்ந்தால் சந்தோஷம். மக்களை வாழ வைக்கணும், அதுதான் நோக்கம். அண்ணா, மோனமுத்தி அண்ணா கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பதுளை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம் முடிஞ்சு பதுளை மாவட்டம் முடிஞ்சு இப்போ கிளிநொச்சி மாவட்டத்துக்கு நாங்கள் காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். வச்சு முடிச்சுட்டு நாங்கள் வீடு வந்து இப்போ திரும்பி வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தும் இருக்குது, அங்கே வந்து வவுனியா மாவட்டம் இருக்குது, அங்கே மன்னார் மாவட்டம் இருக்குது. ஜாழ் மாவட்டத்துக்கும் நான் உதவி செஞ்சுருக்கேன். நான் போகலை, உதவி செஞ்சுருக்கேன். அந்த தெரியும் எல்லாருக்கும் ஒப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 1,10,000 காசு போட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி அண்ணா வந்து கிள்ளி கொடுத்த வாழ்க்கையில் அள்ளி கொடுத்த வாழ்க்கை உண்மையிலே மறக்க இயலாது. சந்தோஷம், மகிழ்ச்சி. சொன்னா ஒரு நோயும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் இறைவனை கேட்டுக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து இப்போ மட்டக்களப்பில் வீடுகள் கட்டுப்பட்டு திண்டல் மட்டத்தில் கிடக்கு, இந்த கோப்பிச்சாடிக்கிற மட்டத்தில் கிடக்கு. அதில் வந்து நாங்கள் திரும்பி வந்து ஆரம்பிக்கணும். நாளைக்கு இல்லை மறுநாள் அந்த பயணங்கள் தொடரும். இனி வந்து எந்த மாவட்டத்துக்கு போகிறோன்னு சொல்லி அண்ணா வந்து எங்களுக்கு முடிவு கிடைக்கும் வரை நாங்கள் காத்திருக்கணும். இப்போ இந்த உதவி கிளிநொச்சி ஜெகந்தி நகர் இல்லை பாருங்கள், அந்த போர்டில் வந்து அண்ணாட பேர் மோகனமூர்த்தி பல்பொருள் வாணியம்னு சொல்லி அண்ணாட கடை பேருக்கு வச்சு எல்லாம் செஞ்சு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிரதேச சபையில் பதிவு செஞ்சுருக்காங்க, டிஎஸ்சி ஆஃபீஸ்லேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் பதிவு செஞ்சுதான் அந்த இதை செய்யப்பட்டிருக்கு. அந்த தம்பி வந்து அந்த தங்கச்சியும் வந்து ஒரு நோயும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நான் நேற்று போய் நான் தொலைபேசி கூட அதாவது இப்போ என்னென்னு தெரியுமா, ஒரு உதவி செய்ய போகிறதுல வந்து இந்த தொலைபேசியில் கதைக்கிறத விட இப்போ யார் சொல்கிறத விட நேரில் போய் பார்க்கணும். பார்த்தா தான் நான் அருமை விளங்கும். நான் நேற்று இன்னொரு அண்ணாவை நினச்சி பார்த்துருந்தேன். அவருக்கு உண்மையிலே பார்க்கும்போது
பல காயங்கள்டாப்பா உடம்புல பல காயங்கள். குளிசையை போட்டால் தான் அவர் உயிர் இறங்கி கொண்டிருக்கு, அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அதே நான் அண்ணாட்ட கதைச்சிருக்கேன். நான் அதிகம் வந்து அண்ணா பார்க்க சொல்லி நான் நேற்று போய் புது முறிப்புன்னு சொல்கிற இடத்துல வந்து நான் நேற்று போனேன். நான் பைக்கில் போய் அந்த அண்ணாவோட போய் பார்த்தேன். நான் அவங்கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். இன்னும் அதே மாதிரி இந்த தங்கச்சி நாங்கள் இந்த கடத்திறப்புலாக கொடுத்த தங்கச்சி வந்து உண்மையிலே அவங்க இந்த குடல் வந்து அவ்வளோ வெளியில் வந்து தான் அந்த காலை ஒன்று வளர்க்க முடியல. அப்போயே ஒரு பாட்டியாக மாறான். அந்த பாட்டியம்மாவும் அதில் கரைப்பா அந்த வீடியோ பாருங்கள். ஒரு பாட்டியாக மாறா அந்த பிள்ளையை காப்பாற்றிருந்தாவும். இப்போ அந்த பாட்டியம்மாவை கஷ்டம், அவங்களுக்கு தவிர உறவுகள் இல்லை, அப்படி கஷ்டப்படுறாங்க அந்த அம்மா. அப்படி நான் இருக்கு. ஆனால் உண்மையிலே துவிச்சண்ணா மோனமுத்தி அண்ணா அந்த உதவி செஞ்சதுக்கு உண்மையிலே வாழ்க்கையில் மறக்கலாது. கிள்ளி கொடுத்தடவில் அள்ளி கொடுத்ததுக்கான வாழ்க்கை 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை அந்த அண்ணா உதவி செஞ்சுருக்காருன்னு சொன்னால் கடவுள் எங்களுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இப்போ நீங்கள் தட்டு விடாமல் எஸ்கே கண்ணன் யூடியூப்பை நீங்கள் பார்த்து அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆதரவை தந்து நீங்கள் வீடியோவோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வந்து கிளிநொச்சி கவரேஜ் பிரச்சனை இருக்குங்க. கிளிநொச்சியில் நிற்கிறேன். கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கிறேன். கடை பாருங்க, நிறைய கூடாமல் அமைச்சி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. கடை திறப்பு விழா வீரன் தமிழ் வழி உரிமையாளர் காலம் 25/8/16 அன்பளிப்பு திவிச்சண்ணா மோகனமுத்தி பல்பொருள் வாணிபம் கிளிநொச்சி ஜெயந்தி நகர். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மதிய உணவு இலவசம். எப்படி
மாறி மாறி போட்டை பாருங்கள். கடையில் வந்து போட் வந்து டுவிச் அண்ணா மௌனமூர்த்தி பல்பொருள் வாணிபம் அந்த போட்டு அடைச்சிருக்கு பாருங்கள். இப்படி இப்போ கடையை உள்ளுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கேதான் கடை வேறு எல்லாம் வந்து அண்ணா வந்து செஞ்சு கொடுத்த உண்மையிலே சரியான கஷ்டப்பட்ட குடும்பம். நாம் அன்றைக்கு வாக்கும் ஒரு தான் எனக்கு விளங்குது. இந்த தங்கச்சிக்கு உண்மையிலே இந்த காலை இல்லாதி இல்லைடா எப்படிக்கெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். தெரிந்தவர்கள் உதவி செய்யும் போது மனிதனாக ஆகிறாய், தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாக ஆகின்றான் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வசனத்தோடு ஒரு கவிதையோடு ஒரு கடையில் வந்து ஒரு பிரேம் ஒன்று ஆல்பம் பண்ணி போட்டிருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. நல்லா அழகாக எல்லாம் வாங்கி அழகாக வச்சிருக்கு பார்த்துங்களா. எல்லாம் பேர் போட்டு இங்கே வரங்க மிளகாய்த்தூள், சவ்வரிசி, அருகி, மிளகு எல்லாம் சர்க்கரை அழகாக இருக்கு. அவல், உளுந்து, பெருஞ்சீரகம், கடலை, தேயிலை எல்லாம் அழகாக அழுகி அழகாக வச்சிருக்கு பார்த்துங்களா. சகல இது வச்சு புரிஜி மாவு கொடுத்துருக்கு. இந்த புரிஜி மாவு கொடுத்துருக்கு. எந்த போர்டில் இருக்கு. அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆடை சீட்டெல்லாம் போட்டு வடிவாக செஞ்சு கொடுத்துருக்கு பாருங்க. எல்லாம் பண்ணி நான் பாரதுக்கு இருந்தால் நான் பயிர் பண்ணுவோண்டு கொஞ்சம் தெரிந்தால் பக்கத்தில் நான் செஞ்சுக்கலாம் என்ன செய்கிறப்ப. ஐயா வணக்கம் ஐயா. கடைக்கு வந்திருக்கோல நாங்கள் மட்டக்களப்பு வந்து வந்தீங்க ஐயா. நீங்கள் வரோம் செங்கல் உங்கள் இங்கே என்ன இருக்கு ஏகத்துலேருந்து அப்படியே வந்து இங்கே கல்யாணம் இந்த மகள் முறை மனசில் கங்கடி எப்படி சந்தோஷமா சந்தோஷம் வெளிக்க தெரியல படத்தில் ஓடுறாங்க. இல்லை நீ பயப்படுற என்ன பயமா இருக்கியா? ஏன் ஏற்கனவே நொந்து போய் தான் இருக்கிறோம். அதில் இருந்துருங்களா? ஏகத்துலேருந்து தான் இருந்து பிள்ளைங்க. சரி சரி ஐயா நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. சரி முந்தைய இப்போ ஐயா சந்தோஷமா இருக்கேண்ணே. உண்மையிலே என்னென்னு சொல்கிறேன். துவிச்சண்ணா மௌனமுத்தி அண்ணா வந்து உண்மையிலே என்னண்டு அவர் ஆரண்டு பார்க்குறல ஐயா. ஆனால் கிள்ளி கொடுக்குறத விட அள்ளி தான் கொடுப்பாரு. ஆனால் இதே இப்போ இதை பாருங்க உண்மையான தங்கச்சி பார்க்குறது எனக்கு தெரியும் கவலை. எல்லாரையும் அவனும் அப்படித்தான் அவவும் அப்படித்தான் தாயும் தாப்பும் சரி எல்லாம் மாவிடுறாங்க. என்ன செய்வோம் அவங்க கொடுத்து வச்சவங்க செத்துட்டாங்க. நாங்கள் உத்தரிச்சிட்டு இருக்கோம்.
தலையிலலாம் ஆ ஆ ஆ ரவுண்ட்ஸ் நெஞ்சில் வெட்டியில் ஆணுக்கு கால் கையில் நம்ம நேரில் இப்போ லைவ் ஒரு எல்லோரும் பார்க்கலாம் நம்ம நேரில் ஹாய்ப்போமா உண்மையிலே என்னென்னா துவிச்சண்ணா எல்லாருக்கும் தெரியும் துவிச்சண்ணா வந்து தெரியும் மோகனமுத்தி அண்ணா வந்து உண்மையிலே ஆனால் கிள்ளி கொடுத்த வாழ்க்கை இல்லை அள்ளி கொடுத்த தான் உண்மையிலே நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் நிற்கிறோம் என்னென்னா ஜெயந்தி நகர் கிளிநொச்சி ஜெயந்தி நகருக்கு வந்திருக்கோம். இதுதான் கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கு திறப்பு விழாவுக்காக வந்திருக்கோம். இந்த இருக்கிறேன் பாருங்கள். உண்மையிலே என்னன்னு சொல்கிறேன் ஆனால் எங்களுக்கு அண்ணாண்டு இல்லை எங்களுக்கு கடவுள் ஏனண்டா உண்மையிலே ஆனால் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்குறதுதான் அவரோட நோக்கம். ஆனால் கிள்ளி கொடுக்க மாட்டார். உண்மையிலே அன்பாகவும் பண்பாகவும் எல்லாரோடையும் பழைய கூட அப்படி தான் பழகுறேன். ஆனால் கேட்ட உடனே இல்லைன்னு சொல்ல மாட்டார் அண்ணா, நம்ப மாட்டேங்க அப்படி இந்த அண்ணா. நேற்று நாங்கள் வந்து ரூமில் வந்து நிற்கும்போது எங்களோட மட்டக்களப்பில் இருந்தும் கூட கோல் வந்தது. ஒரு பிள்ளை வந்து சாப்பாட்டு கஷ்டம் உண்டு. உடனடியாக நாங்கள் அண்ணா மூலமாக உதவியும் செஞ்சுருக்கேன் நேற்று உடனடியாக. அப்படி உண்மையிலே ஒரு கடவுள் எங்களுக்கு கடவுள் தான், எங்களுக்கு அண்ணன்ல கடவுள் தான். உண்மையிலே நேற்று பார்க்கலாது. இப்போ நான் காரணம் அண்ணா வந்து அவர் வரும் எங்களோட மட்டக்களப்பு தான் இங்கே இருக்கிறாரு. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு எல்லாம் இருக்கத்தார. இல்லை நாங்கள் தமிழர்கள் என்னண்ணா, நாங்கள் எல்லாம் தமிழர்கள். நாங்கள் யாருக்குமே பயந்து வாழ போகிறது இல்லை. கொஞ்ச காலத்து வாழ்க்கை. இன்றைக்கு நாங்கள் வந்து கிளிநொச்சிக்கு ஒரு திறப்பு விழாவுக்கு வந்திருக்கோன்னு சொன்னால் உண்மையிலே ஒரு நினைத்து, அதாவது என்னென்று சொல்கிறேன், நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையை நினைத்து பார்க்க வைச்சேன்னு சொன்னால் துவிச்சண்ணா. நான் ஏற்கனவே வந்து நான் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16-17 கிலோமீட்டர் போகணும். முழங்காவியில் வந்து ஒரு அக்காவுக்கு வந்து அவங்க ஒன்று காலொன்று விளக்கம் இல்லை. அவங்க வந்து நான் மாடொன்று வாங்கி கொடுத்துட்டு போனேன். அதே வண்டிக்கு பார்த்துட்டு வருவோம் பார்த்தா கொஞ்சம் நேரம் இல்லை வரைக்கும். நாங்கள் மட்டக்களப்பு புறப்படணும், 2-3 இடம் பார்க்கணும். இப்போ பாருங்கள் உண்மையிலே துவிச்சண்ணா மோகனமுத்தி அண்ணா வந்து வாழ்க்கையிலே கிள்ளி கொடுத்த இல்லை அள்ளித்தான் கொடுத்தவர். இதை பாருங்கள், இதுதான் அண்ணாடா. இது கடை திறப்பு விழா. ஈரன் தமிழ் வழி உரிமையாளர் அன்பளிப்பு துவிச்சண்ணா மோகனமுத்தி பல்பொருள் வாணிபம் கிளிநொச்சி ஜெயந்தி நகர். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். மதிய உணவுகள் இலவசமாக அண்ணா வந்து 100-200 குடும்பத்துக்கு மதிய உணவுகள் வந்து இலவசமாக கொடுக்குறோம். வாங்க எல்லாரும் ஜெயந்தி நகர் மக்கள் எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறார்கள் வந்து இந்த கடையை எங்களுக்கு ஒரு சந்தோஷமான முறையில் திறந்து கொடுப்பதற்கு வாங்க. உண்மையிலே நிறைய கூட நம்ம வச்சு நடக்காக இருக்குன்னு பாருங்கள். உண்மையிலே 30 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்டார் அவர் முழு தொகையும். இந்த கடையிலேருந்து ஃபுல்லாக முழு செலவும் அண்ணாட செலவு தான். ஃபேன் ஃபுல்லாக முழுகும் கரண்ட் செலவு. இந்த ஃப்ரிட்ஜு வந்து அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜு எல்லாம் வந்து அண்ணா முழு செலவு அண்ணாடை தான். இதுதான் கடை. உண்மையிலே அந்த தங்கச்சி பார்க்கும்போது கவலையாக இருக்குது எனக்கு. ஏன்னாண்டா அந்த தங்கச்சி அப்படி கஷ்டப்பட்ட தங்கச்சி, அதுக்கு அம்மா அப்பாவெல்லாம் தான் வாழ்ந்தது. நாங்கள் அதை வீடியோவில் காட்ட விரும்பலை. நாங்கள் காட்டினாலும் நோமலாக எடுத்து வீடியோ மூட்டை முறைச்சி போட்டு தான் போடுவேன். வேற ஒன்றும் நாங்கள் சொல்ல விரும்பலை. அழகாக மேலே அழகாக செஞ்சது கடையை பாருங்கள். இந்த கவிதையை கொஞ்சம் பாருங்கள். தெரிந்தவர்கள் உதவி செய்யும் போது மனிதனாக ஆகிறாய், தெரியாதவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுளாக மாறுறாய். ஆனால் கடவுள் தானே உண்மையிலே, இது ஒரு மனிதன் இல்லை, கடவுள். என்ன அழகா செஞ்சிருக்கேன்.
அங்க ஓடிக்கிறல்ல இங்க ஓடிங்க இதுல ஓடிங்க பட்டுனா உள்ளுக்கு வாங்க சுதனாரிய முன்னுக்கு வைக்கணும் தண்ணிங்க இந்த முதல் நாடி இல்ல சுத்து இங்க பாரு சுத்து குட்டி தங்கச்சி வாங்க நீங்க வாங்க 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 நீங்க முதலாளி நம்ம தெரிவிக்க ஒண்ணு அவரையும் கூடு நாங்க சாமான் வாங்குவேன் அம்மா சாமான் வாங்குவேன் வாங்கிடுவேன் நான் காசு யாரும் இதை பிடிங்க சாமான் வாங்கிடுவேன் சாமான் வாங்க உங்களோட கையால் வாங்கிடுவேன் எல்லாரும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுட்டு விட்டுறேன் எங்களுக்கு சீனியர் தாங்க சீனியர் தாங்க சின்ன சொப்பன் இல்லையா இது அப்படி தூக்கி அங்கே மாமா இருக்காங்க இந்த மாமா வரல மணி வாழ மாமா வேணா அப்படியே தேங்காய் நெருப்பு இந்த மண்ணில் காலை வச்சுட்டாங்க சுடும் சங்கீதா மணலில் காலை வச்சாங்க நடந்தும் எந்த நடந்தா சாம உங்களுக்கு கூட அப்படிதான்
ஏலத்தூள் ஒரு பாக்கெட் தாங்க சாமான் வாங்கிட்டாங்க மஞ்சள் வச்சு கொடுக்கணும். ஏலத்தூள் மஞ்சள் பாக்கெட் தானே கட்டி மஞ்சள் எல்லாம் கொடுங்க. தேயிலை பாக்கெட் ஒன்றாங்க பாக்கெட் வாங்க சின்ன மஞ்சள் மஞ்சள் கட்டி மஞ்சள் கற்கண்டை கொடுங்க. சரி வேற என்ன வாங்கணும் வேற என்ன எவ்வளவு வச்சிருக்கிறேன் போட்டு. வெத்திலை ஒரு மஞ்சள் கொண்டு வந்து. மஞ்சள் கொடுங்க. இந்த இருக்குல்ல வெத்திலை இல்ல அவே காசு கொடுத்து உப்பு பாக்கெட் வேண்டணும். வச்சு கொடுக்குறா வெத்திலை மஞ்சளும் உப்பும் அதில் கொண்ட வச்சு கொடுங்களா. நாங்களா படிக்கல் சாம்பார் போயிட்டு வரேன் நான் சாம்பார் வாங்கிட்டேன் ஒரு அரிசி முட்டரிசி இந்த சாப்பிட்டு கொண்டு இருக்காங்க பார்த்துங்களா இந்த சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி 200 பேருக்கு சாப்பாடு இந்த பாருங்க பாரிச்செல்லாம் வந்திருக்கு பெட்டியில் அடுக்கி இறைச்சி சாப்பாடு பேரளி வந்திருக்கு மரக்கறி சாப்பாடு எப்படி இருக்கு சந்தோஷம் இது வந்து நாங்கள் அழைப்புக்கு கொடுக்கப்பட்ட காட்டு கடை திறப்பு விழாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட காட்டு எப்படி இருக்கு